ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் எருசலேமை குறித்து, இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற திடீர் மாற்றங்களை குறித்து நாம் தியானிப்போம். நாம் ஏன் அதை தியானிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்தவராகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை மிக விரைவில் வரும் நோக்கம் போல நமக்கு செய்திகளில் நாம் அறிந்து கொள்கிறோம். வேதம் சொன்னபடி இன்று இஸ்ரேல் தேசத்தில் நடக்கின்ற செய்திகளை பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வெகு விரைவில் வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நாம் எல்லாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய குற்றங்கள், செயல்கள் எல்லாவற்றையும் குறைத்து கொண்டு முடிந்தவரை நிறுத்திவிட்டு நாம் ஆண்டவர் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இஸ்ரேல் தேசத்தில் இன்று இருக்கின்ற அந்த 3வது தேவாலயம் கட்டுவதற்கு அனைவரும் ஆயத்தமா இருக்கிறார்கள். அந்த அல்-அக்ஸா மசூதி மாஸ்க் அதுவும் கீழே அவர்கள் அகழ்வாராய்ச்சி பண்றாங்க இஸ்ரேல் தேசத்துல. அதனால அது விரிசல் விட்டுருக்குதாக 2 தரப்புலையுமே சொல்றாங்க. ஹமாஸ் இஸ்லாமியர்கள் சைட்லயும் சொல்றாங்க, இஸ்ரேல் சைட்லயும் சொல்றாங்க. அதனால நமக்கு அந்த அல்-அக்ஸா மாஸ்க் விழுதுனாலே நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை வர ஆரம்பமாயிடுச்சு. நாம் எல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவே என்னன்னா இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கு அறிக்கைகள்லாம் விடுறாங்க. இப்போ இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவரே போன அதிபராக இருக்கும்போது ரொம்ப ஆதரவாக இருந்து ஜெருசலேத்தை அவர் தான் இஸ்ரேலுடைய தலைநகராகவும் அறிவித்தவர். இன்றைக்கு அவரே எதிராக சில அறிக்கைகளை விடுறாரு. அதனால் அது அவர்கள் ஏதாவது சூழ்ச்சி செய்வார்களா என்று நமக்கு தெரியவில்லை. சூழ்ச்சியும் செய்வார்கள். ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் அவர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு யார் எதிர்த்தாலும் எங்கள் தேவன் துணை கொண்டு நாங்கள் எல்லோரும் எதிர்ப்போம், எங்களுடைய இலக்கை அடைவோம் அப்படின்னு அவர் பார்லிமெண்ட்லேயே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இன்றைக்கு 3ஆம் தேவாலயம் வரக்கூடிய ரொம்ப வெகு விரைவில் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவரும் எதிர்ப்பாக பேசியிருக்காரு. இதில் என்ன கொஞ்சம் ஆதரவாக பேசுகிறவர் ஜாரட் குஷ்னர். அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய மருமகன். அவர் ஒரு யூதர் தான். அவர் கொஞ்சம் ஆதரவாக தான் பேசியிருக்காரு. இந்த ஹமாஸ் இஸ்ரேலுடைய அந்த ஒப்பந்தம், அமைதி ஒப்பந்தத்தை அவர் தான் முன்னின்று நடத்தினவர், எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர். அவர் கொஞ்சம் ஆதரவாக இருக்கார், மற்றவங்க எல்லாம் எதிர்ப்பாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் அமெரிக்கா ஆதரவோ எதிர்ப்போ அதையெல்லாம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அதெல்லாம் அவர் கணக்கிலே எடுக்கலை. யார் வந்தாலும் எதிர்ப்போம், யார் வந்தாலும் எதிர்த்து நிற்போம், எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைவோம் அப்படின்றத ரொம்ப உறுதியாக சொல்றார். அவர் எங்களுடைய தேவன் எங்களோடு இருப்பார் என்றார். அதுக்கு நம்மளுடைய பரிசுத்த வேதாகமம் பைபிள்லேயும் நிறைய வசனங்கள் இருக்கு. அவர்களுடைய தோரா என்ற வேதத்திலையும் அநேக வசனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்றதை நாம தியானிப்போம். சகரியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். இப்போ இந்த பூமின்னா இந்த உலக உருண்டை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளும் யாருக்கு எதிராக கூடிக்கொள்வாங்க? இஸ்ரேலுக்கு எதிராக கூடிக்கொள்வாங்க. வேத வசனம் தெளிவாக சொல்லுது. இதைத்தான் இன்னைக்கு போன வாரம் பார்த்தா அவர்கள் ஐநாவில் வாக்கெடுப்பு நடத்தும் போது 10 நாளுக்கு முன்னாடி 145 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களிச்சாங்க. அப்போ பூமியில் உள்ள சகல நாட்டில் உள்ளவங்களை தான் சகல ஜாதிகள்னு அவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட ஜாதிகள் என்பது ஏற்றத்தாழ்வு ஜாதிகள் அல்ல. இங்கே உள்ள மாதிரி ஏற்றத்தாழ்வுகளாக குறிக்கிற அளவுக்கு அல்ல. நாடுகளையும் மக்களையும் அந்த குழுக்களையும் ஜாதிகளாக அவர்கள் அடையாளப்படுத்துவதற்காக பிரித்து சொல்லப்பட்டது. இதில் தான் என்ன சொல்றார், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக கிட்டத்தட்ட 45-46 நாடுகள் ஒன்னா கூடினாங்க. இப்போ வேதம் சொல்லுது அது மாதிரிதான் கூடியிருக்காங்க. இப்போ வேதத்தில் சொல்லப்பட்டு தான் எல்லாமே நடந்துன்னு இருக்குது. இப்போ 9ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு, அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளும் அழிக்க பார்ப்பேன். யார் சொல்றாருன்னா தேவன் சொல்றார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அன்றைக்கு தேவன் இல்லையா, அவர் சொல்றாரு, அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஜாதிகளும் அழிக்க பார்ப்பேன்றார்.
இப்போ அதை தான் வந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு என்ன சொல்றாருன்னா, எங்கள் தேவன் துணை கொண்டு எல்லோரையும் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்றார். இப்போ இந்த மாதிரி வசனங்கள் வந்து அவர்களை இன்னும் உயிர்ப்பிக்கிறது. அவர்கள் வந்து இன்னும் அநேக எவ்வளவு பேர் வந்தாலும் இஸ்ரேல் எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு பேர் வந்தாலும் நாங்க உங்களை எதிர்ப்புன்றாரு. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். இப்போ இஸ்ரேலை யார் உருவாக்கி இருக்கிறாங்கன்னு வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நானே சிருஷ்டித்தன்றார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். இப்போ இஸ்ரேலை சிருஷ்டித்தன்றார். நான் உருவாக்குனேன், அது உங்களுக்காக உருவாக்குனேன்றார். அதுபோல ஆண்டவர் உருவாக்குன அந்த தேசத்தை, ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த தேசத்தை இவர்கள் யார் வந்தாலும், அதை அமெரிக்கா எதிர்த்து வந்தாலும் சரி, இன்னும் எந்த நாடுகள் எதிர்த்து வந்தாலும், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு சொன்னது தான், யார் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம், நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையெல்லாம் பேசியிருக்கார். இப்போது இந்த அளவுக்கு சின்ன ஒரு நாடு ஒட்டுமொத்த உலகமே எதிர்ப்பானினாலும் நாங்கள் எதிர்ப்போன்றாங்கன்னா, அவர் சொல்றாரு, என் தேவன் துணை கொண்டு, எங்கள் தேவன் துணை கொண்டு நாங்கள் எதிர்ப்போன்றார். அதுபோல அவளுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பார், அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். இப்போ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து வேதத்தில் என்ன சொல்லி இருக்குதுன்றதை பார்க்கறது இல்லை. ஏன்னா வேற எந்த வேதத்திலையும் வேற வழிபாட்டு முறையில் இருக்கிற வேதங்கள் சொல்லி நடந்ததாக இதுவரையும் யாரும் சொன்னதும் இல்லை, நம்மளும் கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமாகிய பைபிளில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது அப்படியே நடந்திருக்கு. என்ன சொல்றாரு, அவருடைய ராஜாக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார், அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிப்பாய். சங்கரிப்பாய்னா கொல்லுவாய் இல்லையா, அழிப்பாய். அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். இப்போ இஸ்புல்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 பேர் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் வேற அவர்கள் வந்து அழிச்சாங்க. அப்போது அமாஸில் எல்லா தலைவரும் அழிச்சிட்டாங்க, இஸ்புல்லாவில் எல்லா தலைவரும் அழிச்சாங்க, அந்த ஹவுத்தியில் எல்லா தலைவரும் அழிச்சாங்க, ஈரானில் அந்த லீடர், அந்த நாட்டு அதிபரை தவிர மற்ற எல்லா தலைவர்களும் சயின்டிஸ்டும் அழிச்சாங்க. இவ்வளவு நடக்குது, இதுவரையும் ஒருத்தர் எதிர்த்து அவர்களோட துணிந்து போர் செய்ய எவரும் வரல. ஏன்னா அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், தேவன் சொன்ன வார்த்தை, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் கொடுத்த அந்த வார்த்தை அப்படியே இன்னைக்கு பூமியில நடந்திருக்கு. இதை வந்து மற்ற மக்கள் பார்க்கணும். இதெல்லாம் உலக அரசியல உன்னிப்பா பார்த்தாங்கன்னா அப்போ நம்மளுடைய பரிசுத்த வேதாகமாகி, அவர்களுக்கும் இதுதான் வேதம், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால நம்மளுடைய பரிசுத்த வேதாகம்னு நாம் சொல்கிறோம். அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களும் சொல்லுவார்கள் இல்லையா. அதுபோல் பரிசுத்த வேதாகமாகிய பைபிளில் என்னென்ன வசனங்கள் இஸ்ரேலுக்காக சொல்லப்பட்டிருக்குதோ அத்தனையும் இன்னைக்கு நடந்துன்னு தான் இருக்குது. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்திலே ஜாதிகளிலே இந்த ஒரு ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதுக்கு தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதுக்கும் ஏற்பட்டாரே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூமியில இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோன்றார். ஆனால் இன்னைக்கு நாம இஸ்ரவேலில் நடக்கிற எல்லா அதிசயங்களை நாம் பார்க்கும்போது அவர்களுடைய அந்த அதிசயத்தக்க கண்டுபிடிப்புகள், அவர்களுடைய கல்வி அறிவு, அவர்கள் முன்கூட்டியே எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அறிவு இன்னைக்கு உலகத்தில் வேறு யாருக்காவது இருக்குதான்னு பார்த்தா யாருக்கும் நம்ம இதுவரை பார்க்கல, கேள்வியும் படலை இல்லையா. பேஜர் வெடிப்பில் 4000 பேஜர் வெடிச்சு, அதில் பல பேர் செத்துட்டாங்க, பல பேருக்கு கண் இல்லை, கை இல்லை, இந்த தொப்புல இடுப்பாண்ட பேஜர் எங்கே வைக்கிறாங்களோ, எடுத்தாங்களோ, பேசினாங்களோ எல்லாம் வெடிச்சு காயப்பட்டு அத்தோட அந்த ஹிஸ்புல்லானுடைய மொத்த பலமும் ஒழிஞ்சுது. ரெண்டாவது வந்து அவர் ஹசன் நஸ்ருல்லா, அவரை கொலை பண்ண உடனே அவர் அடித்த அடியில் பூமிக்கு அடியிலே போயிட்டார். அவங்க போட்ட பாம்பினுடைய வலிமை அவ்வளோ. அவரை தோண்டி எடுக்கவே கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு.
அப்புறம் தோண்டி எடுத்து கூட அவரை சீக்கிரமாக அவர் அடக்கம் பண்ணல. ஏன்னா இஸ்ரேல் தெரியும் கூட்டமாக இருக்கும்போது அடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வச்சிருந்தா செஞ்சாங்க இல்லையா. இப்போது இது போல் அவர்களுடைய அந்த அதிசயமான இஸ்ரேலுக்கு நிகரான ஜனம் உண்டோன்றாரு. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு நிகராக இந்த பூமியில எந்த நாடும் நாம பார்க்கல. இதை எதிரிகள் கூட ஏற்றுக்கொள்வார்கள், ஏன் அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா. அந்த அளவுக்கு அறிவு திறமை அவர்கள்கிட்ட இருக்குது. ஜனத்துக்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதில் உள்ள ஜாதிகளுக்கும் அவர்களுக்கு தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து அப்படின்றார். இப்போ ஆண்டவருடைய மகிமை எங்க விளங்குதுன்னா இஸ்ரேல் தேசம் செய்கிற அத்தனை செயல்களும் பார்த்தா, ஏன்னா அவர்கள் தேசம் பாலைவனம். இன்னைக்கு பாலைவனத்தை சொர்க்க பூமி ஆக்கி வச்சிருக்காங்க. பாலஸ்தீன் வந்து நாங்கள் எப்பத்துலேருந்தோ இருக்கிறோம், 1000 வருஷமா இருக்கோம், 2000 வருஷமா இருக்குன்றாங்க. ஆனால் இதுவரை ஒரு அரசாங்கமே இல்லைங்க. அந்த நாட்டை ஆண்ட ராஜா யாருன்னு பேரும் யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு ராஜாவும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர்கள் இஸ்ரேலுக்கு முன்னாடி இருந்திருந்தா இன்னைக்கு அவர்களுக்கு ராஜா இருந்திருக்கணும், இன்னைக்கு அதிபராக இருந்திருப்பார்கள், இல்லைன்னா மன்னர்களாக இருந்திருப்பார்கள், அவர்களுக்கு இராணுவம் இருந்திருக்கும். ஒரு நாட்டினுடைய கட்டமைப்பே இல்லை அவர்களிடத்துல. அவர்களுக்கு மின்சாரம் கொடுக்குறதும் இஸ்ரேல் தான் கொடுக்குது, தண்ணீர் கொடுக்குறதும் இஸ்ரேல் தான் கொடுக்குது, சாப்பாடு வேலை வாய்ப்பு எல்லாம் இஸ்ரேல் தான் காசா கொடுக்குது, அந்த பக்கம் இருக்கிற மேற்கு கரையில் உள்ள மக்களுக்கும் கொடுக்குது இல்லையா. இப்படி பார்க்கும்போது இஸ்ரேலுடைய அதிசயங்கள்லாம் வந்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்து. இதை மற்ற மக்கள் வந்து உலக அரசியல் பார்க்குறவர்கள் ஏதோ ஏனாதானமாக தெரிஞ்சு தெரியாத மாதிரி நம்ம இடத்துல கூட நிறைய அரசியல் தலைவர்கள் பேசுகிறாங்க. இஸ்ரேல் மேலே குற்றம் சொல்லி தான் பேசுகிறாங்களே தவிர இந்த வேத வசனங்கள் படி நடக்குது. அப்போ உண்மையிலே அவருடைய தேவன் அவர் தான் ஆண்டவர், அவர் சொன்னது தான் நடக்குதுன்றதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. சரி, அவர்கள் ஒத்துக்காகட்டி இருக்கட்டும். கிறிஸ்துவ மக்களாகிய நீங்கள் ஆழமாக இதை தியானிக்கணும். இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபத்தது. அப்போது அவன் தன் குமாரன் யோசேப்பை வரவைத்து அவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கை என் தொடையின் கீழ் வைத்து என் பட்சமாய உண்மையுள்ளவனாயிரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. இஸ்ரவேல்னா யாக்கோபு அங்கே போகிறார் மகனை பார்க்கறதுக்கு. அங்கே யோசேப்பு அங்கே ராஜாவுக்கு அடுத்தபடியாக அனைத்து அதிகாரங்களும் படைத்தவராக இருக்கிறார். இப்போது பிள்ளையை பார்க்கறதுக்கு அங்கே போகும்போது அப்போது அவர் வயதாயிடுச்சு. அவர் மறிக்கிற காலம் வரும்போது சொல்கிறார் யாக்கோபு, நான் செத்துட்டுனா என்னை இங்கே வைக்காத, நீ என்ன செய்ய, என்ன எகிப்தில் அடக்கம் பண்ணாதிருப்பாயாக, என்னை எடுத்துன்னு போய் எங்கே அடக்கம் பண்ணு, நம்ம தேசத்தில் எங்களுடைய நான் என் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள வேண்டும், ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன் உமது சொற்படி செய்வேன் என்றான். இப்போது யாக்கோபு அவர் தான் இஸ்ரவேல். அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை எடுத்துன்னு போய் என் பிதாக்கள் படுத்துக்கொண்ட இடத்துல படுத்துக்கொள்ள என்ன எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணுன்றார். இப்போது அவர்கள் இறந்தாலும் அவர்களுடைய தேசத்தில் அவர்கள் பிதாக்கள் முற்பிதாக்கள் இருந்த இடத்துல போகணுன்றாங்க. இப்போ அது மாதிரி தான் அமாசு பிடிச்சிட்டு போன மக்களை அவர்களுடைய பிரேதங்கள் சடலங்களை வந்து கேட்குறாங்க. அதில் இன்னும் 15 சடலம் இன்னும் கொடுக்கல, 14 இன்னும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவர்கள் வந்து கொடுக்காமல் இருக்கிறதுனால அவர்கள் அதை விடவே மாட்டார்கள். இஸ்ரவேல் வந்து 3000-4000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த கலாச்சாரம் அவர்கள்கிட்ட இருக்குது, அந்த பண்பாடு இருக்குது. அவர்கள் வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த காலத்தில் அவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் விட்டு தர மாட்டாங்க. அதனால் இவர்கள் அந்த சடலத்தை வந்து கொடுக்குறது இப்போ பேச்சுவார்த்தையிலே தரேன்னு சொல்லிட்டு இப்போ இல்லைன்றது வந்து ஏதோ ஏமாற்று வேலையாக தான் தோணுது இல்லையா. பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இவ்வளோ தான் இருக்குது எங்கள் கையிலன்னு சொல்லிட்டு. ஆனால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் ஏதோ அவர்கள் ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஆனாலும் இஸ்ரவேல் எந்த காலத்திலையும் விடாது. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்குமாக்குவேன், அவர்களுக்கு உன் விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றார் பாரு, அவர் வந்து உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவாங்க, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டாங்கன்னா உன்னை ஜெயிக்க முடியாது யாராலையும். நான் உன்னை தப்புவிப்பதற்காக உன்னை பாதுகாக்கிறதுக்காக உன்னோட கூட இருக்கிறேன் அப்படின்னு அவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளோ வசனங்கள் சொல்லவே தான், இவ்வளோ வார்த்தைகள் சொல்லவே தான் அவர் வந்து அவர்கள் அவ்வளோ தைரியமாக அவர்களோடு வந்து போர் செய்கிறாங்க. அவர்களுக்கு அநேக ஞானத்தை தருவேன்றாரு. அந்த ஞானத்தின் காரணமாக தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து
நிறைய கண்டுபிடிப்புகள் இப்போ வந்து இன்னும் வேற ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அமெரிக்கா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு தைரியமாக அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் யாருக்கும் தெரியாது. இன்னும் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அது வந்து இறுதி கட்டத்தில் தான் தெரியும். இறுதி கட்டத்தில் தெரியறதுக்கு நாம் இருக்க மாட்டோம். ஏன்னா நாம் ஆண்டவர் அந்த அலெக்சா மாஸ்க் விழுந்தாலே நம்மளுடைய ஆண்டவர் வருகை சமீபமாயிடும். நாமெல்லாம் வந்து போயிடுவோம். ஏன்னா அந்த மாஸ்க் விழுறதோ அங்கே 3வது தேவாலயம் கட்டுறதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வேதம் அதை பற்றி கிறிஸ்துவத்துக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த கட்டளையும் கொடுக்கல. என்னன்னா இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபியுங்கள், இஸ்ரவேலை ஆசீர்வதி, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் இருக்கார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதனால இஸ்ரவேலுக்காக நாம் ஜெபம் பண்ணணும், இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கணும், அவருக்கு ஆதரவாக நாம் செய்யணும். ஏன்னா அவர்கள் சத்தியத்தின்படி செய்வார்கள் என்பது நம்மளுடைய நம்பிக்கை. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி செய்ய மாட்டாங்கன்றது நம்ம வேதத்தில் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதனால அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எவ்வளோ அழகாக சொல்றாரு. எரேமியா 1:19 சொல்றாரு, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். மேற்கொள்ள மாட்டேன்னா உனக்கு மேலே ஒருவனும் வரமாட்டான், உன்னை ஜெயிக்க மாட்டான்றது தான் அதனுடைய பொருள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னை கூட இருக்கிறேன். ரட்சிப்புனா உன்னை மீட்கிறது, காப்பாற்றுறது, பாதுகாக்கிறது. இவ்வளோ வசனங்களை இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இஸ்ரவேலுடைய தேவன் வந்து சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும்போது நாங்கள் வந்து இஸ்ரவேலை அழிச்சிருவோம், இஸ்ரவேலை இல்லாத பண்ணிடுவோம் அப்படின்னெல்லாம் இவர்கள் சொல்கிறத நாம் கேட்கும்போது நமக்கு அதிசயமாக இருக்குது. ஏன்னா அதே எரேமியா 47 5 என்ன சொல்றாரு, காசா மொட்டையடிக்கப்படும், அவருடைய பள்ளத்தாக்கிலே மீதியா இருக்கிற அஸ்கலோன் சங்காரமாகும், நீ எந்த மட்டும்தான் உன்னை கீறிக்கொள்வாய் அப்படின்றார். இப்போ காசா மொட்டையடிக்கப்படுன்னு வேதத்துல இவ்வளவு தெளிவா சொல்றார். யாராவது பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலாம் பைபிளில் பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் எரேமியா 47 5 படிங்க. மாற்று வழியை பின்பற்றுகளாக இருந்தாலும் இதெல்லாம் தெரிஞ்சுங்க. இன்னைக்கு காசா போய் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு சுத்தமாக இல்லாமல் இருக்கும். லட்சக்கணக்கான கட்டிடங்கள் இடித்து தரமட்டமாக்கி வச்சிருக்கு. இதெல்லாம் வந்து முடியுமா? ஒரு போரில் ஒரு சின்ன நாட்டால் இத்தனை இஸ்லாமிய நாடு பக்கத்தில் இருக்குது, உனக்கு ஒரு எதிர்த்து நிற்க மாட்டாருன்னு இருக்குது. அதே மாதிரி தான் சின்ன அந்த ஈரானு, ஹவுதி, இதை மாதிரி இஸ்புல்லா இவர்கள் வந்தார்களே தவிர மற்ற நாடுகள் வந்து ஏற்கனவே அவர்கள் அடி வாங்கிட்டாங்க. யார்? எகிப்து, லெபனான், இந்த மாதிரி இது ஜோர்டான், ஈராக், சிரியா இவர்கள் எல்லாம் ஏற்கனவே அடி வாங்கிட்டாங்க பல முறை. அதனால இஸ்ரேல் கிட்ட போனால் அடி தவிர வேறு எதுவும் நமக்கு கிடைக்காது, நம்மளால் அவர்களை மேற்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவர்கள் புரிஞ்சுக்கினாங்க. ஆனால் வேதம் அதான் சொல்லுது, உன்னை மேற்கொள்ள யாராலும் முடியாதுன்னு தான் சொல்லுது. இவ்வளோ நேரம் நாங்கள் வேதத்தில் சொன்னது அதுதான். இப்போ என்ன சொல்றாரு எரேமியா 47:5, காசா மொட்டையடிக்கப்படும், அதில் பள்ளத்தாக்கிலே மீதியா இருக்கிற அஸ்குலோன் சங்கரமாகும், அழிக்கப்படும். சங்காரமாகும்னா அழிக்கப்படும். இப்போ இவ்வளோ தெளிவா ஆண்டவர் வந்து சொல்றாரு. அதை நம்ம வந்து பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து காசாவோட இஸ்ரேலோட சண்டை போடலாமா வானாவா அப்படின்னு இருக்கணும். சரி, எது எப்படி இருந்தாலும் கிறிஸ்துவ மக்களாகிய நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு அந்த அலெக்சா மாஸ்க் வந்து கீழே அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. அதனால வந்து அது விரிசல் விட்டுருக்கு, அது எந்த நேரத்திலையும் விழக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு அங்கே உள்ள மேற்கு கரையில் உள்ள அங்கே வழிபாடு பண்ண போகிற இஸ்லாமியர்கள் வந்து ஐநா சபையிலும் மற்ற இடத்துலையும் குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க. எல்லா நாடுகளோடும் இஸ்லாமிய நாடுகளோடும் குற்றச்சாட்டாக வச்சிருக்காங்க. இப்போது இன்றைக்கு நமக்கு இது ஒரு எச்சரிக்கை. நமக்கு அங்கே அலெக்சா மாஸ்க் விழுந்தாலும் நமக்கு ஒரு நன்மையும் இல்லை, தீமையும் இல்லை. அங்கே 3வது தேவாலயம் இஸ்ரேல் கட்டினாலும் நமக்கு ஒரு நன்மையும் இல்லை, ஒரு தீமையும் இல்லை. ஆனால் ஒன்று என்னன்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற காலம் சமீபமாக ஆயிடுச்சு, கிட்ட நெருங்கிடுச்சு. நாமும் வேதத்தின்படி ஆண்டவருடைய கட்டளைகள் படி ஒழுக்கமாகவும் உத்தமமாக இருந்தால் நம்ம ஆண்டவருடைய வருகையில் நாம் அனைவரும் பரலோக செல்ல வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒருவரும் கெட்டு போக ஆண்டவர் விடமாட்டார். அதனால்தான் ஆண்டவரே மரிச்சார். ஒருவரும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் அவர் பார சிலுவையை சுமந்தார். அதனால நாம் ஆண்டவருடைய வருகையில போகிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு அறிகுறி தான், நமக்கு ஒரு எச்சரிக்கை.
இப்படியெல்லாம் நடக்குது, வேதத்தில் சொல்லப்பட்டது நடக்குது, நாமும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கோம் என்று கூறிக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.